இன்னைக்குரிய மன்னா அவர் சொல்ல ஆகும். எபிரேயர் 11:3. ஒரு முறை சயின்டிஸ்ட் எல்லாரும் கூடி கடவுள் என்பவர் நமக்கு இனி தேவையில்லை, நமக்கு கடவுள் போல படைக்கும் சக்தி இருக்கு, குளோனிங் முறையில உயிரினங்களை உருவாக்குறோம், வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறோம், அதனால நாம் கடவுளிடத்துல போய் நீர் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடலான்னு தீர்மானித்து கடவுளிடம் போய் இதை பற்றி சொல்றாங்க. கடவுள் ஒன்னே சொல்றாரு, அப்படியா, உங்களுக்கும் படைக்கும் ஆற்றல் வந்து விட்டதா, அதை பார்ப்போமே என்று சொல்லி ஒரு மனிதனை உருவாக்கி காட்டுங்கன்னு சொல்றாரு. உடனே விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி கூடத்துக்குள்ள போறாங்க, களிமண்ணை எடுத்து பிசைந்துறாங்க. கடவுள் அவங்கள தடுத்து நிறுத்தி, இந்த மண்ணை நான் படைச்சது, நான் படைச்ச எதையும் நீங்க பயன்படுத்தாம மனிதனை உருவாக்கணும்னு சொல்றாரு. உடனே அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப வெட்கி தலை குனிந்து போறாங்க. மனிதன் விலங்குகளை காட்டிலும் அறிவில் சிறந்தவன் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உலகம் உருவாக்கப்பட்டதுல இருந்து விலங்குகளும் பறவைகளும் தங்கள் வாழ்க்கையில அறிவை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முன்னேறியதாக தெரியல. ஆனா மனுஷன் கற்கால ஸ்டோன் ஏஜ்ல இருந்து எவ்வளவோ முன்னேறி அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஒன்றை உருவாக்கணும்னா 5 காரியங்கள் தேவை. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வேணும், அப்புறம் கருவி வேணும், ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும், ஃபோர்த் ஒரு நோக்கம் வேணும், 5 உருவாக்குபவர் வேணும். ஆனா கடவுளுக்கு முதல் 3 விஷயங்களும் இதுல தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தையினால மட்டுமே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தால அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டிருக்கு. உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல வானமும் பூமியும் சர்வ சேனைகளும் உண்டாச்சு. வானத்தையும் பூமியையும் அதுல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் படைக்க கடவுளுக்கு எந்த ஒரு சோர்ஸும் தேவைப்படல, எந்த ஒரு கருவியும் தேவைப்படல, எந்த ப்ளூ பிரிண்டும் தேவைப்படல. அவர் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு. அவர் வார்த்தைகளுக்குள்ள செத்த மனுஷனை கூட உயிரோட எழுப்புற சக்தி இருக்கு, முடமானவனை எழும்புற சக்தி இருக்கு, காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்திக்கிற சக்தி இருக்கு, அடைத்து போன கர்ப்பத்தை திறக்க வைக்கிற சக்தி இருக்கு, ஒரு மனுஷனின் வாழ்நாட்களை அதிகரிக்கிற சக்தி இருக்கு, எத்தனை வருடம் வியாதி படுக்கையில இருந்தாலும் அவனை எழுப்புகிற சக்தி இருக்கு, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில இருந்தாலும் குணமாக்கும் சக்தி இருக்கு. அவர்கிட்ட இல்லாத சக்தியே நம்ம இதுல இல்ல. பிரியமானவங்களே, இத்தகைய மகத்துவம் நிறைந்த அவருடைய வார்த்தைகளை நாம வாசிக்க வேணும், தியானிக்க வேணும், நம்முடைய வாழ்க்கையில அதை எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கர்த்தாவே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.